வணக்கம் நண்பர்களே, இது சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல ஜியாகிரபிக்கான தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவிட்டுக்கிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியா அமைவிடம், இந்தியா இயற்கை பிரிவுகளில் வடக்கு மலைகள் நம்ம பதிவிட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் வடபெரும் சமவெளிகள். நம்ம வடக்கு மலைகள் பார்த்தோம் இல்லையா, மத்திய இமயமலை, அப்புறம் மேற்கு இமயமலை, கிழக்கு இமயமலை, அதனுடைய தெற்கு சரிவு தான் இந்த வடபெரும் சமவெளிகள். இப்போ இந்த டாபிக்கை நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு இந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான தலைப்பு, இதுல இருந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் வரும். நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வடக்கு மலைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய தெற்கு சரிவு தான் என்னன்னு சொல்றாங்க, தெற்கு பகுதிகள் தான் வடபெரும் சமவெளிகள் காணப்படுது. இதுதான் அந்த வடபெரும் சமவெளிகள். கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு 32,87,263. அதுல 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுதான் என்னது, இந்த வடபெரும் சமவெளிகள். 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த வடபெரும் சமவெளிகள். அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான, உலகிலேயே வளமான சமவெளி பகுதிகள்ல இது ஒண்ணு. இதுதான் வளமானது. உலகத்திலே வளமான சமவெளி நம்ம இந்தியாவில் காணப்படக்கூடிய வடபெரும் சமவெளி. வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அங்க 4 வகையான வடபெரும் சமவெளிகளை 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொன்றையும் தெளிவா நம்ம இந்த வீடியோல இந்த மேப்பை வச்சுக்கிட்டே பார்க்க போறோம். சரிங்களா? சரி, எப்படி இந்த வடபெரும் சமவெளிகள் உருவாகுது அப்படின்னா, வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளின் தென்புறம் பறந்து காணப்படுகிறது. அதாவது இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகள் தான் இந்த வடபெரும் சமவெளிகள். சரிங்களா? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்டுதான் இந்த உலகிலேயே வளமான சமவெளியான இந்த வடபெரும் சமவெளிகள். இதனுடைய நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 2400 கிலோமீட்டர் இதனுடைய நீளம். வடபெரும் சமவெளிகளுடைய நீளம் எவ்வளவு இருக்கு, சுமார் 2400 கிலோமீட்டர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி வரைக்கும் நீண்டு காணப்படும் 2400 கிலோமீட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய அகலம் மேற்கு பகுதியில 320 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கும். தெற்கு பகுதியில போறப்ப மேற்கு பகுதியில மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது இதனுடைய அகலம். சரிங்களா? மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி காணப்படும். சரிங்களா? மேப்ல பாருங்க, மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி காணப்படும். இதனுடைய அகலம் அப்படின்றது 240 கிலோமீட்டர்ல இருந்து சுமார் 320 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. இதனுடைய பரப்பளவு ஏற்கனவே சொல்லிட்டு, ஒட்டுமொத்தமாக வடபெரும் சமவெளிகள் மொத்தம் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அடுத்து பாருங்க, இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்னா அதுக்கான பண்புகள் கொடுத்திருக்கிறாங்க. வடபெரும் சமவெளிக்குரிய பண்புகள், சமவெளிகளுக்குரிய பண்புகள் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 5 பண்புகள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாபர் அப்படின்னு ஒரு சமவெளி. இது பாபர் அப்படின்றது ஒரு பண்பு, அது ஒரு சமவெளி பகுதி. எப்படி அந்த பாபர் என்னன்னு பார்ப்போம். பாபர், தராய், பாங்கர், காதர், டெல்டா அப்படின்னு சொல்லி 5 பண்புகள் இருக்கு. சரியா? நல்லா கவனிங்க. வடபெரும் சமவெளிகளின் பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 இருக்கு. என்னன்னா, பாபர், அடுத்து பாத்தீங்கன்னா தராய், ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத தெளிவா நான் விளக்குறேன். அடுத்து பாங்கர், பாபர், தராய், பாங்கர், காதர், அடுத்து டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பண்புகள் இருக்கு. இந்த 5 பண்புகளையும் அப்படின்னா என்னன்னு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாபர் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் பண்பு என்னது, பாபர். இந்த வடபெரும் சமவெளியில காணப்படக்கூடிய பண்புகள் தான் பாபர் அப்படின்னா என்ன, பாபர் சமவெளினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இச்சமவெளி இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல். ரொம்ப முக்கியமானது. அதாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இமயமலை வடக்கு மலைகள் சிவாலிக் முடியும், இந்த பகுதியில் அப்படியே சிவாலிக் முடியும். அந்த சிவாலிக் மலைகள் முடிஞ்ச உடனே அப்படியே மணல் பரப்பு வந்துடாது. அப்ப பெரும் மணல்கள் இருக்கும் இல்லையா, அதான் கொடுத்திருக்கிறாங்க. பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனதுதான் இந்த பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு. நல்லா கவனிங்க. பாபர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அது ஒரு பண்பு. பாபர் அப்படின்றது ஒரு சமவெளியினுடைய ஒரு பண்பு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனிங்க. இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சிவாலிக் மலை தொடர் தான் இமயமலையினுடைய அந்த வெளி இமயமலை. சிவாலிக் முடிஞ்ச உடனேயே தான் என்ன ஆரம்பிக்கும், இந்த சமவெளிகள் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே வண்டல் படிவுகள் ஆரம்பிக்காது. அப்ப பெரும் மணல் கற்கள் இப்படிதான் இருக்கும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, பாபர். இந்த பகுதி தான் என்னது, பாபர். அதாவது சிவாலிக்குடைய தென் பகுதி, அதைத்தான் சொல்றோம் பாபர். இங்க நுண் துளைகள் அதிகமாக இருப்பதால இந்த இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள் இருக்கும், பெரும் மணல்களா இருக்கும். உள்ள நுண் துளைகளா நிறைய இருக்கிறதுனால இந்த பகுதியில இமயமலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய ஆறுகள் மேலாப்புல தெரியாது, உள்ள அந்த இடத்துல மறைஞ்சு ஓடும் அந்த ஆறுகள். சரி, அது ஒரு முக்கியமான பண்பு. சிற்றோடைகளாக நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. அப்ப அந்த பாபர் கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, பாபர் என்பது வேளாண் சமவெளி, வேளாண் பண்புக்கு ஏற்றது, கூற்று, காரணம் அப்படிதான் கேட்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு புத்தகத்தை எடுத்தீங்க வச்சுட்டேன். சரிங்களா? என்னது, பாபர் அப்படின்றது வேளாண்மை சாகுபடி செய்ய முடியாது. ஏன்னா அது பெரும் மணல்கள், அங்க ஆறு இது மலைகள் இருந்து அடிச்சு வரப்பட்ட பெரிய பெரிய கற்கள் இப்படிதான் கிடக்கும், அங்க வேளாண்மை செய்ய முடியாது. அது ஒரு பண்பு. அதாவது
சமவெளி ஆரம்பிக்கிறதுல முதல் ஸ்டேஜ். சமவெளி இப்படியே ஆரம்பிச்சு வருது அப்படின்னா இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு. வடக்கு மலைகள்ல சிவாலிக் முடிஞ்சு அந்த எண்டு தான் என்னது பாபர். அங்க விவசாயம் பண்ண முடியாது. அப்புறம் நீண்ட வேர்களையுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றது. ஏன்னா பெரிய பெரிய மரங்கள் வளரலாம், வேர்கள் உள்ள போய் அப்படி போகும். இதன் அகலம் மேற்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 8 கிலோமீட்டர் ஆகவும் முதல் 15 கிலோமீட்டர் வரை உள்ளது. சரிங்களா? அதாவது இதன் அகலம் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அகலமா இருக்கும். இந்த பாபர் அப்படின்றது இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அகன்றும் அஸ்ஸாம் பகுதிக்கு போறப்ப ரொம்ப குறுகியும் காணப்படும். இது ஒரு பண்பு. இவ்வளவுதான். பாபர் அப்படின்னா சமவெளியினுடைய முதல் பண்பு. சமவெளி ஆரம்பிக்கிற பண்பு தான் பாபர். பார்த்துட்டோம். சரிங்களா? பாபர் அப்படின்னா என்னது? சமவெளி ஆரம்பிக்கக்கூடிய முதல் பண்பு. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்கிறாங்க? வடபெரும் இந்திய சமவெளி மேடு பள்ளமற்ற ஒரு சீரான பரப்பாக அமைந்துள்ளது. இவை இமயமலை மற்றும் விந்திய மலை ஆறுகளில் படிய வைத்தல் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ள சமவெளிகளில் அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்கிறது. இது வடபெரும் சமவெளி அழைக்கப்படுது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்திய அதாவது இமயமலையில உருவாகக்கூடிய ஆறுகளான கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து இந்த நதிகள் அதன் துணையாறுகளால் தான் இந்த வடபெரும் சமவெளிகள் உருவாகுது. அதே மாதிரி கங்கை ஆற்றோட சில ஆறுகள் துணை ஆறுகள் சேருது. அந்த துணை ஆறுகள் எங்க சார் உருவாகுதுன்னா விந்திய மலை பகுதியில உருவாகுது. இப்ப சம்பல், பெட்வா, சோன் இதெல்லாம் நான் சொல்லுவேன், அங்க நீங்க கவனிச்சுக்கலாம். அப்ப அந்த ஆறுகள்லாம் பாத்தீங்கன்னா விந்திய மலையில உருவாகுது. மேக்சிமம் இமயமலை ஆறுகள், ஒரு சில துணை ஆறுகள் விந்திய மலை பகுதியிலிருந்தும் உருவாகுது. அந்த ஆறுகளும் இந்த வடபெரும் சமவெளிகள் உருவாக காரணமாக இருக்குது இல்லையா? இப்ப விந்திய மலை பகுதியில் உருவாகக்கூடிய சம்பல், பெட்வா, அப்புறம் சோன் அப்படின்னா சில ஆறுகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கங்கையின் துணை ஆறுகள். இதுவும் இந்த வடபெரும் சமவெளியை உருவாக்க காரணமாக உள்ளது. இதுவும் இந்த வடபெரும் சமவெளியை உருவாக்க காரணமாக இருக்கு. இப்ப நம்ம தெளிவா பார்த்துட்டோம். வடபெரும் சமவெளிகள்னா என்ன? கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக வளமான மிகப்பெரிய சமவெளி இதுவும் ஒண்ணு. இங்க 4 சமவெளிகள் காணப்படுது. பஞ்சாப் ஹரியானா சமவெளி, ராஜஸ்தான் சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. அதை ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்த தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப அதனுடைய பண்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சமவெளியினுடைய பண்புகள் ஃபர்ஸ்ட் பண்பு என்ன பார்த்தோம்? பாபர். பாபர் அப்படின்றது சிவாலிக்கினுடைய தெற்கு சரிவு. இதை பாக்குறப்ப பெரும் மணலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தண்ணி ஆறுகள் பாத்தீங்கன்னா ஓடுறது தெரியாது, மறைஞ்சு ஓடும். அதே மாதிரி இங்க விவசாயத்துக்கு ஏற்றது அல்ல. இந்த பாபர் என்பது விவசாயத்திற்கு ஏற்றது அல்ல. இங்க என்ன இருக்குன்னா பெரிய வேர்களை கொண்ட நீண்ட வேர்களை கொண்ட மரங்கள் மட்டும்தான் காணப்படும் அப்படின்றது ஒரு பண்பு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாபருக்கு அப்புறம் தராய் அப்படின்னு ஒரு பண்பு இருக்கு. சமவெளியில் பண்புகள்ல தராய் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன சார்? தராய் ரெண்டாவது பண்பு தராய். தராய் அப்படின்னா ஈஸியா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. தரை ஈரமா இருக்கும். தரை ஈரமாக இருக்குதான் ஷார்ட்கட். ஈரமான மண், ஈரப்பதமான மண் அப்படிங்கிறது பாபர் முடியுது. அப்படி நம்ம மேல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் சிவாலிக் முடிஞ்ச உடனே பாபர். பாபர் இங்க மேப்ல காட்டுறேன் பாருங்க. சிவாலிக் முடிஞ்ச உடனே பாபர். அதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜம்மு காஷ்மீர் பகுதியில அகலமாகவும் அப்படியே அஸ்ஸாம் பகுதியில போறப்ப குறுகியும் காணப்படும். பாபர் முடிஞ்ச உடனேயே அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சமவெளி பண்பு தான் என்னது அப்படின்னா தராய். தராய் இந்த கிரீன் கலர்ல கொடுக்குறேன் பாருங்க. தராய் அப்படின்றது ஈரப்பதமான மண். பாபர் நுண்துளைகளை கொண்ட மண். சரிங்களா? நுண்துளைகளை கொண்ட பெரும் மணல். அடுத்து தராய் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தராய் அப்படின்றது ஈரப்பதமான மண். பார்த்துக்கோங்க. தராய் என்பது ஈரப்பதமான மண். காடுகள் வளர்வதற்கு பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது இந்த மண். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாபர்ல என்ன பண்ண முடியாது? விவசாயம் நடைபெறாது. அடுத்து பாருங்க, இம்மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கே அப்படியே வரிசையா வருது பாருங்க. சிவாலிக்கு தெற்கே பாபர். ஏற்கனவே நீங்க சிவாலிக்கு பத்தி டீடைல்டா பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிவாலிக்கு தெற்கே பாபர், பாபர் பகுதிக்கு தெற்கே இந்த தராய். இது சுமார் 15 அகலம். இது சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. இவை கிழக்கு பகுதியில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக, நல்லா கவனிச்சுக்கோங்க, பாபர் அப்படின்றது கிழக்கு பகுதியில குறைவா காணப்பட்டுச்சு. மேற்கு பகுதி பஞ்சாப் பகுதி காஷ்மீர் பகுதியில அகலமா காணப்பட்டுச்சு. ஆனா தராய் அப்படின்றது கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. கொஸ்டின் நேரடியா இப்ப கேட்கறது கிடையாது, கூற்று வடிவத்துல தான் கேட்பாங்க. தராய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலைவன இந்த சமவெளி பண்பானது சமவெளியானது தராய் சமவெளி அஸ்ஸாம் பகுதியில
பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில நல்ல மழைப்பொழிவு இருக்கிறதுனால அகலமாக காணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி பெரும்பாலான மாநிலங்கள்ல குறிப்பா இப்ப ரீசெண்டா இந்த தராய் பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படுது. பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த தராய் காடுகள் அழிக்கப்படுது. ரெண்டு பண்பு பார்த்திருக்கோம். சமவெளினா என்னன்னு பார்த்திருக்கிறோம். சமவெளியினுடைய மொத்தம் 5 பண்புகள் இருக்கு. அதுல 2 பண்பு முடிச்சிருக்கிறோம். என்னென்ன பண்பு முடிச்சிருக்கிறோம்? பாபர் மற்றும் தராய் அடிச்சக்கூடிய 2 பண்புகளை முடிச்சிருக்கிறோம். 3வது ஒரு பண்பு இருக்கு. அது என்ன சார் அப்படின்னா பாங்கர். இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படியே பொறுத்துகள்ல கொடுப்பாங்க, தனித்தனியா கொடுப்பாங்க. பாபர் நுண் துளைகளை கொண்ட பெரும் மணல்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒண்ணு பொறுத்துகள்ல கொடுக்கலாம், தனியாவே செப்பரேட்டாவே கேள்வி கேட்கலாம். அடுத்து 2வது தராய் அப்படின்னா ஈரப்பதமான மண் அப்படின்னு கொடுப்பாங்க. 3வது என்னது? பாங்கர் அப்படின்னா என்னன்னா பழைய வண்டல் மண். இப்ப ஆறுகள்ல இருந்து உருவாகி ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பழைய வண்டல் மண். அதான் கொஸ்டின் மேக்ஸிமம் தான். ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பழைய வண்டல் மண், மேட்டு நில வண்டல் மண் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம், அதான் என்னது? பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இங்குள்ள படிவுகள் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. இவை வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயர்நில பகுதிகளில் அமைந்துள்ளன. இம்மண்ணானது கருமை நிறத்துடன் வளமான இலை மக்குகளை கொண்டுள்ளது. நல்ல வடிகால் அமைப்பை கொண்டுள்ளதால் இது வேளாண்மைக்கு உகந்த மண். ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண், அப்படியே மேட்டு நிலமா இருக்கும். அதே மாதிரி இது வேளாண்மைக்கு மிக உகந்தது. இலை மக்குகள் கொண்டிருந்தனால அதாவது இந்த நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமா இருக்கனால தாவரங்கள் வளர்வதற்கு மிகச்சிறந்த மண், வேளாண்மைக்கு உகந்த மண் இந்த பாங்கர். 3வது பண்பு பாங்கர். பாங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய வண்டல் மண். பாங்கர் என்பதன் பொருள் என்ன? பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண். பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண். ஏற்கனவே என்ன பார்த்திருக்கிறோம்? பாபர் பார்த்திருக்கிறோம். பாபர் பெரும் மணல், தராய் என்னது? ஈரப்பதம். பாங்கர் அப்படின்றது பழைய வண்டல் மண், வேளாண்மைக்கு உகந்த மண் அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. சமவெளியினுடைய இன்னொரு பண்பு காதர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா புதிய வண்டல் மண். அப்பைக்கப்போ ஏன்னா இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, இந்த இமயமலையில உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே வற்றாத ஜீவநதிகள். 360, அதாவது பெரனியல் ரிவர்ஸ். இமாலயன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல் ரிவர்ஸ். வருஷம் 365 நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். புதுசா வண்டல் படிவுகளை படிய வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால புதுசா வண்டல் படியுது இல்லையா, அந்த புதியதாக படிந்த வண்டல் மண்ணுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அதான் காதர். காதர் அப்படின்னு என்னது? புதிதாக படிந்த வண்டல் மண். இன்னும் நம்ம சமவெளிகளை பத்தி பார்க்கல, சமவெளியுடைய பண்புகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவில் 4 சமவெளி இருக்கு. இந்த பண்புகள் முடிச்ச உடனே அந்த சமவெளி, ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, இந்த 4 சமவெளிகளே நம்ம தனியா பார்த்துடலாம். அப்படியே தொடர்ச்சியாவே பார்த்துடலாம். இந்த வீடியோலயே சமவெளிகளை முடிச்சிடலாம், வடபெரும் சமவெளிகளை முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் படிவுகள். புதுசா படிந்த வண்டல் படிவுகளுக்கு பேரு என்ன பேரு? காதர் அல்லது பெட் நிலம், பெட் லேண்ட். முக்கியமான கொஸ்டின். பெட் நிலம் அப்படின்னு கொடுப்பாங்க. பெட் நிலம் என்பது டேஷ். பெட் நிலம் என்றால் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. பெட் நிலம் அப்படின்னாலும் காதர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? புதிய வண்டல் படிவுகளுக்கு, ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் படிவுகளுக்கு பேரு தான் என்னது? காதர் அப்படின்னு வச்சுக்கோங்க. புதிய கதர் சட்டை அப்படின்னா வச்சுக்கோங்க. புதிய கதர் சட்டை அப்படின்னா வச்சுக்கலாம். சரியா? மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகள் படிய வைக்கப்படுகின்றன. காதர் மணல், களிமண், சேறு வண்டல்களை கொண்ட மிக வளம் மிக்க சமவெளி. ரொம்ப ரொம்ப முக்கியம். காதர் அப்படின்றது மணல், சேறு, வண்டல் எல்லாத்தையும் கொண்ட ஒரு வளமான ஒரு சமவெளி காதர். சரியா? அடுத்து பாருங்க டெல்டா. ஆறுகள் கடல்ல கலக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் டெல்டா. ஆறுகள் கடல்ல கலக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் பேரு டெல்டா. அதாவது குறிப்பா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் என்ன அர்த்தம்? கடல்ல கலக்கிற இடம், அதான் முகத்துவாரம், களிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவம். அப்ப கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, முக்கோண வடிவம் டெல்டா என்ன வடிவத்துல காணப்படும்? கண்டிப்பா இங்க பாருங்க, முக்கோண வடிவத்துல இந்த பகுதியில் அப்படியே படியும். இதான் சுந்தரவனம். உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு சுந்தரவன காடுகள். உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலம் சுந்தரவனம். அது எங்க இருக்கு? மேற்கு வங்காளத்துல இருக்கு. அந்த சுந்தரவனத்தை எது உருவாக்குது அப்படின்னா இந்த கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் தான் உலகின் மிகப்பெரிய டெல்டாவான சதுப்பு நிலமா. டெல்டா, சதுப்பு நிலம், மாங்குரோ, களிமுகம், அலையாத்தி எல்லாமே ஒரே வார்த்தை தான். சரிங்களா? அங்க உருவாக்குது. ஈரநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சுந்தரவனம். இந்த சுந்தரவனத்தை எது உருவாக்குது? கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் உருவாக்குது. இது 2022 குரூப் 4 கொஸ்டின். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா. தரமான ஒரு கேள்வி. உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா எது அப்படின்னு கேட்பாங்க. எது? சுந்தரவனம்.
உலகிலேயே மிக வேகமாக அதிக வேகமாக வளரும் டெல்டா மற்றும் மிகப்பெரிய டெல்டா என்று அழைக்கப்படுவது எது? சுந்தரவனம். சரிங்களா? சுந்தர்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. படிவுகள் இருப்பதால் படி வைக்கப்படுகின்றன. டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதி. டெல்டா என்ன தெரியுமா? புதுசா படிஞ்ச வண்டல் மண், ஏற்கனவே படிஞ்சிருக்கக்கூடிய பழைய வண்டல் மண், புதுசா படிஞ்ச காதர், ஏற்கனவே படிஞ்சிருக்கக்கூடிய பாங்கர், அதே மாதிரி சதுப்பு நிலம் என்ன? கடல் நீரும் இந்த ஆற்று நீரும் கலந்து ஒரு சேரும் சகதியுமா இருக்கும். அதுக்கு பேர் தான் சதுப்பு நிலம் அல்லது டெல்டான்னு சொல்லுவாங்க. குறிப்பா உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா சுந்தரவனம் மேற்கு வங்காளத்துல இருக்கு. சரிங்களா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய டெல்டா, 2வது மிகப்பெரிய டெல்டா எங்க சார் இருக்குன்னா தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல பிச்சாவரம், சிதம்பரம் பக்கத்துல பிச்சாவரம் அப்படின்ற ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய டெல்டா இருக்கு, சதுப்பு நிலம் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த உயர் நிலங்களுக்கு பேரு சார்ஸ். சரிங்களா? அதாவது டெல்டாவிலேயே மேடான பகுதி இருக்கு பாத்தீங்களா, உயர் நிலம், அதுக்கு பேரு சார்ஸ். பள்ளமான சதுப்பு நிலத்துக்கு பேரு, இந்த சேரு சகதியமா இருக்கக்கூடிய நிலத்துக்கு பேரு பில்ஸ். பள்ளமான சதுப்பு நில பகுதிக்கு பேரு பில்ஸ் அப்படின்னும் இங்கதான். இதான் உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு, சதுப்பு நிலம் என்னது? சுந்தரவனம். உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலம் எது? இந்த சுந்தரவனம், சுந்தர்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுந்தர்பான்ஸ்ல மேடான பகுதி சார்ஸ். அது கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சார்ஸ் அப்படின்னா மேடான பகுதி, சதுப்பு நிலமான பள்ளமான பகுதிக்கு பேரு பில்ஸ் அப்படின்னு பேரு. அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமவெளியினுடைய 5 பண்புகள். இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கிறோம்? வடபெரும் சமவெளிகள் இமயமலையில் உருவாகக்கூடிய கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து ஆறுகளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சமவெளிகள், வண்டல் படிவுகளால் ஆனது. இது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதனுடைய பண்புகள் பார்த்தோம், வடபெரும் சமவெளியினுடைய பண்புகள் பார்த்தோம். என்னென்ன சார் அப்படின்னா பாபர், தராய், பாங்கர், காதர், கடைசியா வந்து என்ன பார்த்தோம்னா டெல்டா. அது ஒவ்வொன்றும் நம்ம தெளிவா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய பண்புகள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் 4 பெரிய சமவெளிகள் காணப்படுது. அது ஒவ்வொன்றையும் தெளிவா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ராஜஸ்தான் சமவெளி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி. இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே, நல்லா கவனிங்க, அப்படியே உங்களுக்கு மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் ராஜஸ்தான் சமவெளி. ரெட் கலர்ல கொடுத்துக்கல, இதான் ராஜஸ்தான் சமவெளி. இந்த ராஜஸ்தான் சமவெளியானது ஆரவல்லி, இதுக்கு பேரு ஆரவல்லி மலைத்தொடர். இதான் உலகில் உள்ள பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்று ஆரவல்லி. இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் சமவெளி அமைந்துள்ளது. இந்த ராஜஸ்தான் சமவெளியினுடைய பரப்பளவு 1,75,000 சதுர கிலோமீட்டர். 1,75,000 சதுர கிலோமீட்டர் இந்த ராஜஸ்தான் சமவெளி. சரி, இந்த ராஜஸ்தான் சமவெளி எப்படி சார் உருவாகுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ராஜஸ்தான் சமவெளி எப்படி உருவாகுச்சு? அதாவது லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறு. ஒரு காலத்துல சரஸ்வதின்னு ஒரு ஆறு நம்ம படிச்சிருப்போம், புராணங்கள்ல வரும். அந்த சரஸ்வதி மற்றும் லூனி, மறைந்து போன சரஸ்வதி மற்றும் லூனி ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவு தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. இதனுடைய பரப்பளவு நம்ம பார்த்துட்டோம், 1,75,000 சதுர கிலோமீட்டர். இதனுடைய இந்த ராஜஸ்தான் சமவெளியினுடைய மேற்கு பகுதி தான் தார் பாலைவனம். இந்திய பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தார் பாலைவனம், கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தார் பாலைவனம் தான் இந்த ராஜஸ்தான் சமவெளிக்கு மேற்கு பகுதியில காணப்படுது. பாகிஸ்தான் பகுதியிலையும் பரவி காணப்படுது. வேற என்ன சார் சிறப்பு இருக்குன்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளியில ஒரு மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி இருக்கு. அதுக்கு பேரு சாம்பார் லேக். ராஜஸ்தான் சமவெளியில ஒரு மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி இருக்கு. அந்த உப்பு நீர் ஏரிக்கு பேர் என்ன சார் அப்படின்னா சாம்பார் ஏரி, சாம்பார் லேக் அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு. இந்த சாம்பார் ஏரிக்கு இன்னொரு பேரு புஷ்கர் ஏரி. சாம்பார் ஏரி எனவும் புஷ்கர் ஏரி எனவும் அழைக்கப்படுது. அது எங்க சார் இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல சமவெளியில காணப்படுது. சரிங்களா? இதான் ராஜஸ்தான் சமவெளியுடைய சிறப்பு. ராஜஸ்தான் சமவெளி எப்படி உருவாகுச்சு? மறைந்து போன சரஸ்வதி மற்றும் லூனி ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகள். இது கிட்டத்தட்ட 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இங்க ஒரு ஏரி இருக்கு, உப்பு நீர் ஏரி. அதுக்கு பேரு சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. அதே மாதிரி இங்கதான் பாலைவனம் பகுதியில ஜெய்சால்மர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஜெய்சால்மர் தான் இந்தியாவிலேயே மிக குறைந்த மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. less than 25 சென்டிமீட்டர். ஒரு ஆண்டு மழை பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஜெய்சால்மர். அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன பேரு? ஜெய்சால்மர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஜெய்சால்மர்.
அது இங்கதான் இருக்கு. அதே மாதிரி இங்கதான் ஜெய்ப்பூர் அரண்மனை, ஜெய்ப்பூர் காணப்படுது. ஜெய்ப்பூர் அரண்மனை அப்படின்றது ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி பெரிய இந்திய பாலைவனம் இங்க காணப்படுது. இந்த இந்திய பாலைவனம் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கு. இந்தியாவுல இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்த தார் டெசர்ட் மட்டுமே இருக்கு, பெரிய இந்திய பாலைவனம். இந்த பெரிய இந்திய பாலைவனம் உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனமாக உள்ளது. சரிங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இயற்கையான எல்லையாகவும் இருக்கு இந்த பாலைவனம். இதுதான் பெரிய இந்திய பாலைவனம். இது கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் பகுதியில 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு நேச்சர் பார்டரா செயல்படுது, இயற்கை எல்லையாக செயல்படுது இந்த இந்திய பாலைவனம், கிரேட் இந்தியன் டெசர்ட், அதாவது தார் பாலைவனம். இது உலகத்தில் 7வது பெரிய பாலைவனம். உலகிலேயே 7வது பெரிய பாலைவனமாக எது இருக்கு? தார் பாலைவனம். அடுத்து பாருங்க, ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பை இந்த தார் பாலைவனம் கொண்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாலைவனத்துல முழுவதுமா வறண்டு போய் சுத்தமா மழை பொழிவே இல்லாம முழுதும் வறண்ட பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு மருஸ்தலின்னு சொல்றாங்க. தார் பாலைவனத்தின் முழுமையான வறண்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது சார் அப்படின்னா மருஸ்தலி. மருஸ்தலி, நல்லா கவனிச்சுக்கோங்க. தார் பாலைவனத்தின் முழுமையாக வறண்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருஸ்தலி என்று அழைக்கப்படுகிறது. மருஸ்தலி. செமி டெசர்ட், பாதி வறண்ட பாலைவனம், செமி டெசர்ட் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பாங்கர், அதாவது பழைய வண்டல் மண் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பல உப்பு நீர் ஏரிகளும் மணல் திட்டுகளும் ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த ராஜஸ்தான் சமவெளி பகுதியில நிறைய உப்பு நீர் ஏரிகள் காணப்படுது. அதுல ஒரு ஃபேமஸான உப்பு நீர் ஏரி தான் சாம்பார் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்கர் ஏரி. அதை நம்ம பார்த்துக்கலாம். இதான் ராஜஸ்தான் சமவெளி. திரும்ப ரீகால் பண்ணிக்கிறோம். ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது அழிந்து போன சரஸ்வதி மற்றும் லூனி ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவு. இது வந்து எங்க இருக்குன்னா ஆரவள்ளி மலை தொடருக்கு மேற்கே இருக்கு. இந்த ராஜஸ்தான் சமவெளியுடைய மேற்கு பகுதி தான் கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தார் டெசர்ட் இருக்கு. தார் டெசர்ட் அப்படின்றது 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில அமைந்திருக்கு. இங்க ஒரு உப்பு நீர் ஏரி, நிறைய உப்பு நீர் ஏரிகள், அது பேரு தான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, உப்பு நீர் ஏரிகள் காணப்படுது. அந்த உப்பு நீர் ஏரியில ஒரு ஃபேமஸான ஒரு உப்பு நீர் ஏரி தான் தார், அதாவது சாம்பார் லேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இங்க ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. ஜெய்சால்மர் அப்படின்றது இந்தியாவிலேயே மிக குறைந்த மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2வது சமவெளி என்ன அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இது எங்க சார் இருக்கு, எப்படி சார் உருவாதுன்னு பார்ப்போம். பஞ்சாப் ஹரியானா சமவெளி எப்படி உருவாதுன்னா சிந்து நதி மற்றும் அதன் துணை ஆறுகள். சிந்து நதி அப்படின்றது எங்க உருவாகும் அப்படின்னா சரிங்களா திபெத் பகுதியில மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல உருவாகி இந்தியாவுக்குள்ள வந்து 709 கிலோமீட்டர் பாயும். நம்ம தெளிவா நம்ம ஆறுகள் பகுதியில படிப்போம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, சிந்து நதி அப்படின்றது 709 கிலோமீட்டர் இந்தியாவில பாய்ந்து பாகிஸ்தான்ல பாய்ந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். பாகிஸ்தான்ல பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இப்ப அந்த சிந்து நதியின் துணை ஆறுகளா இருக்கக்கூடிய சரிங்களா சிந்து நதியின் துணை ஆறுகளா இருக்கக்கூடிய ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ், இதுல சினாப் அப்படின்றதுதான் சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. அப்ப இந்த ஆறு சிந்து நதி மற்றும் அதன் துணை ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அதுல பஞ்சாப் சமவெளி அப்படின்றது பாகிஸ்தான்ல இருக்கும். நம்ம இந்தியாவுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி எப்படி இருக்கு அப்படின்னா யமுனை ரிவர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆறுகள் பார்த்து வச்சுக்கோங்க. பஞ்சாப் ஹரியானா சமவெளிக்கு சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி, இந்த 3 ஆறுகளால தான் இந்தியாவுக்குள்ள பஞ்சாப் ஹரியானா சமவெளின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்லஜ், பியாஸ், ராவி. திரும்ப பாருங்க, மேப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதாவது இந்தியாவுல பஞ்சாப் ஹரியானா சமவெளியை எந்த ஆறு உருவாக்குதுன்னா சட்லஜ், பியாஸ் அண்ட் ராவி, இந்த 3 ஆறுகளால் உருவாக்கப்பட்டதான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னா 5 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதின்னு அர்த்தம். பஞ்ச் அப்படின்னா இந்தியில வந்து பாத்தீங்கன்னா 5 அர்த்தம். ஆப் அப்படின்னா 2, அதாவது இடைப்பட்ட பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்ப பஞ்சாப்னு ஏன் சொல்றாங்கன்னா ஜீலம், ஜினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 5 ஆறுகளுக்கும் இடையில இருக்கிறதுனாலதான் பேரு பஞ்சாப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சாப் சமவெளியை இந்த ஆறுகள் உருவாக்குது. இங்க வேற என்னென்ன சிறப்புன்னு பாருங்க. இது ஒரு 1.75 லட்சம், இது ஒரு 1,75,000 கிலோமீட்டர். எப்படி ராஜஸ்தான் சமவெளி மாதிரியே இதுவும் ஒரு 1.25 லட்சம் பரப்பளவு கொண்டது சதுர கிலோமீட்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்லஜ், ராவி, பியாஸ் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவுகள். அதே மாதிரி இச்சமவெளி ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்பாங்க. கீழ்காணும் எந்த சமவெளி நீர் பிரி மேடாகவும் கங்கை, யமுனை, சட்லஜ் ஆற்றுக்கு இடைப்பட்ட சமவெளியா இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. கீழ்காணும் எந்த சமவெளி நீர் பிரி மேடாக
காணப்படுது. அதே மாதிரி யமுனைக்கும் சட்லஜுக்கும் கவனிச்சுக்கோங்க, கங்கை யமுனை மற்றும் யமுனை சட்லஜ் இந்த ஆற்றுக்கு இடைப்பட்ட சமவெளியா எது இருக்குன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இவ்வளவுதான். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சமவெளி குரூப் 4 2022 இருந்து கேள்வி கேட்டாங்க. கங்கை சமவெளி உலகிலே மிகப்பெரிய மற்றும் வளமான சமவெளிகள்ல ஒன்று இந்த கங்கை சமவெளி. இது எப்படி சார் உருவாகுன்றத டீடைலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இது ஒரு 3.75 லட்சம் 3.25 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்டதான் இந்த கங்கை சமவெளி. கொடுத்துருக்காங்க இல்லையா? 3.25 லட்சம் பரப்பளவை கொண்டது. கவனிங்க, கங்கை சமவெளியை நம்ம கிளியரா பார்த்துருவோம். ஓகே, கங்கை சமவெளி எப்படி உருவாகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். கங்கை சமவெளி அப்படின்றது மிகப்பெரிய சமவெளி கொடுத்துருக்க இல்லையா? இது ஃபுல்லா தான் கங்கை சமவெளி. சரியா? உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி. சரி, இந்த கங்கை சமவெளி எப்படி உருவாகுச்சு அப்படின்னா, கங்கை சமவெளி எந்தெந்த ஆறுகள்லாம் உருவாக்குது? கங்கை நதி தான் முக்கியமான நதி, இதுதான் மேஜர் ரிவர். இப்ப கங்கை நதி எங்க உருவாகுதுன்னா இமாத்திரி பகுதியில் இருக்கக்கூடிய கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல உருவாகி பாகீரதி அப்படின்ற பெயர்ல உருவாகுது கங்கை நதி. இந்த கங்கை நதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இடையே வந்து நெகிரின்னு ஒரு அணை கட்டி இருக்கிறாங்க உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்துல. அப்புறம் அங்கிருந்து இப்படியே வரும்பொழுது என்ன பண்ணுதுன்னா கங்கை நதி இடையில அதன் கூட வந்து பாத்தீங்கன்னா துணை ஆறுகள், கங்கை நதி கூட சில துணை ஆறுகள் கலக்குது. அது என்னன்னு பார்ப்போம். கங்கை நதி கூட யமுனை அப்படின்னு ஒரு துணை ஆறு கலக்குது. சரிங்களா? யமுனை அப்படின்னு ஒரு துணை ஆறு கலக்குது. இது கங்கை நதி, இது யமுனை. இந்த யமுனை கூடவே வந்து பாத்தீங்கன்னா சம்பல் அப்படின்னு ஒரு துணை ஆறு, பெட்வா, அதே மாதிரி சோன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை ஆறுகள். அதாவது கங்கை சமவெளியே மிகப்பெரிய சமவெளியா இருக்கு அப்படின்னா கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளான யமுனை, இது தென்கரையில வந்து கலக்கும். யமுனை, சம்பல், பெட்வா, சோன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது குறிப்பா அந்த சம்பல், பெட்வா, சோன் அதெல்லாம் விந்திய சாத்புரா மலைப்பகுதிகளில் உருவாகி கங்கை கூட வந்து கலக்கக்கூடிய துணை ஆறுகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விந்திய சாத்புரா மலைப்பகுதியில் உருவாகி தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போய் கங்கை கூட கலக்கும். யமுனை கூட கலந்து யமுனை வந்து கங்கையில கலக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் இமயமலை பகுதியில் உருவாகக்கூடிய காக்ரா, காண்டக், கோசி, கோமதி அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகளும் இந்த கங்கை ஆறு கூட சேரும். அப்ப கங்கை நதியே மிகப்பெரியது. சரிங்களா? 2525 கிலோமீட்டர் கொண்டது, 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டதான் கங்கை நதி. கங்கை நதியே மிக நீளமானது. அப்ப கங்கை நதி மற்றும் அதன் துணையாறுகளான காக்ரா, காண்டக், கோசி, சம்பல், பெட்வா, சோன், யமுனை இந்த இத்தனை நதிகளும் சேர்ந்துதான் மிகப்பெரிய, நல்லா கொஞ்சம் இவ்வளவு பெருசு வராது, இத்தனை ஆறுகளும் சேர்ந்து மிகப்பெரிய இந்த கங்கை சமவெளியை உருவாக்குது. கங்கை சமவெளி 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் நான் சொல்லிட்டேன். இங்க வேற என்ன சார் சிறப்பு இருக்குன்னா இந்த ஆறுகள் எல்லாமே சொல்லிட்டேன். அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை உருவாக்குகிறது. இது தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக, அப்படியே தென்கிழக்கு நோக்கி அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே மென் சரிவாக ஸ்லோப்பா இருக்கும். அப்படியே தென்கிழக்கு நோக்கி மிக சரிவாக அப்படியே காணப்படும். கடைசியில் இந்த கங்கை நதி வங்காளதேசத்துக்குள்ள புகுந்துரும். வங்காளதேசத்துக்குள்ள போனோம்னா அதுக்கு பேரு பத்மா அப்படின்னு பேரு. வங்காளதேசத்துல அதுக்கு பேரு பத்மா. இதுதான் வந்து கங்கை சமவெளி. தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். டவுட் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த ஒரு மேப்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம கவனிப்போம். அடுத்து பாருங்க, 4வதா நம்ம பார்க்கக்கூடியது தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் மற்றும் பொது அறிவுக்கு சிலபஸ் அடிப்படையில எல்லா வீடியோவுமே பெய்டு இல்லாம ஃப்ரீயாவே நம்மளுடைய சேனல்ல பதிவிடப்படும். நீங்க மறக்காம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவீரராம பாண்டியனுடைய பாடல் வரிகளுக்கு இணங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு பொருள் அப்படின்றது சப்ஸ்கிரைப் மட்டும்தான். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்றது ரொம்ப சிறியது. கிட்டத்தட்ட 56,275 கிலோமீட்டர் தான். 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது அஸ்ஸாம் பகுதிகளில் இங்க காணப்படும். அஸ்ஸாம் பகுதிகளில் இந்த பிரம்மபுத்திரா சமவெளி காணப்படும். சரி, பிரம்மபுத்திரா ஆறு எங்க உருவாகுது அப்படின்றத இங்க சொல்லிடுறேன். மானசரோவர் அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு திபெத்ல. அந்த மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல செம்மாயுங்டங், சரிங்களா? மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல செம்மாயுங்டங் பனியாறு. மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல செம்மாயுங்டங், சரிங்களா? செம்மாயுங்டங் பனியாறு. செம்மாயுங்டங் பனியாறுல பிரம்மபுத்திரா ஆறு உருவாகுது. அந்த பிரம்மபுத்திரா ஆறு உருவாகும் பொழுது அதுக்கு பேரு ஷாங்போ. அப்புறம் இந்தியாவுக்குள்ள திகாங் மலை இடுக்குகள்ல, அருணாச்சல பிரதேசத்துல திகாங் மலை இடுக்குகள்ல என்ட்ரி ஆகும். சரிங்களா? இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அதுக்கு பேரு பிரம்மபுத்திரா. உருவாகும் பொழுது அதுக்கு பேரு ஷாங்போ. ஷாங்போ என்பதன் பொருள் தூய்மை அப்படின்னு அர்த்தம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள நுழையும் போது பிரம்மபுத்திரா எங்க இந்தியாவுக்குள்ள நுழையும்? அருணாச்சல பிரதேசத்துல
திகாங் மலை இடுக்குகள்ல என்ட்ரி ஆகும். அப்புறம் என்ன ஆகுனா வங்காளதேசத்துக்குள்ள போகும். வங்காளதேசத்துக்குள்ள போகும் பொழுது அந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு பேரு ஜமுனா. இந்த ஜமுனா நம்ம கங்கை பத்மான்னு அழைக்கப்படுமா, இந்த ஜமுனா பத்மா கூட இணைந்த பிறகு மேக்னா அப்படின்னு அழைக்கப்படுது. இதை நம்ம திரும்பவும் நம்மளுடைய ஆறுகள் தலைப்புல தெளிவா நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் நம்முடைய வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மறக்காம எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்னும் ஆக்டிவா நம்ம பணி செய்யறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்றதான் கேட்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையிலே தரமான ஒரு வீடியோ. நீங்க 20,000 30,000 ஃபீஸ் கட்டி படிச்சா என்ன கொடுப்பாங்களோ அதை விட சிறப்பாகவே நான் கொடுக்கறது தயாரா இருக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.